அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராஸ்ரே அகாடமி. இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பிரெக்டிஸ் கோன் எப்படி செய்கிறேன்னு. ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மெஹந்தி பவுடர் 50 கிராம், வாட்டர் 130 ml, சுகர் 20 கிராம், கோகோனட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். கோகோனட் ஆயில் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் கோகோனட் ஆயில் நாங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் நீட்டாக வரும், அதனால தான் கோகோனட் ஆயில் நாங்கள் சேர்த்துக்கிறது. இப்போ தேவையான பொருட்களை நாங்கள் போட்டுக்கணும்: மெஹந்தி பவுடர், சுகர் அண்ட் கோகோனட் ஆயில். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் போட்டின இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகும் வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் ஒரேடியாக வாட்டர் சேர்க்கக்கூட, சேர்த்ததுக்கு அப்புறம் அது ஒரு இறுக்கத்தன்மையாக வந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். நாங்கள் நல்லா ஒரு 5 to 6 minutes இதை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணாதான் அந்த பேஸ்ட்ல இருக்கிற சுகர் நல்லா கரையணும். அப்போ தான் எங்களோட பேஸ்ட் மெஹந்தி கோன் போடும் போது அதில் இது நீட்டாக வரும். நல்லா இதாகினதுக்கு அப்புறம் அதில் இப்போ எங்களுக்கு விளங்குற அந்த கொஞ்சம் துண்டுகிறது பரவாயில்ல. அதை நாங்கள் இப்போ ஒரு 5 to 6 hours 4 hours 5 hours or 6 hours வச்சு நல்லா மூடி, அதுக்குள்ள இப்போ காற்று அந்த மாதிரி போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். வச்சு அந்த 5 to 6 hours அப்புறமா நாங்கள் அதை ஓப்பன் பண்ணணும். இப்போ நாங்கள் 5 to 6 hours வச்சு எடுத்தாச்சு. 5 to 6 hours ஆஃப்டர். அதுக்கப்புறம் இப்போ பாருங்க, அந்த மேலால நல்ல மெரூன் கலர்ல அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ அந்த கோனை நாங்கள் மிக்ஸ் பண்ண அந்த ஃபிஸ்டுக்கு இருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, அது நல்ல பேஸ்டாகவே இப்போ ஒரு கோன் எப்படி வரணுமோ அந்த மாதிரி அழுகிறது. அந்த துண்டு அதெல்லாம் நல்லா இதாகி சுகர்லேருந்து நல்லா கரைஞ்சி இதாகி தான் இது. இப்போ அந்த கோனை இதை ஃபர்ஸ்ட் பேஸ்ட் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகும் வர மிக்ஸ் பண்ணிக்கணும். நாங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த கோண்டை திக்னஸ் கம்மியாகும். இப்போ உங்களுக்கே விளங்கும். இப்போ நான் செஞ்சுற பேஸ்ட் எந்த மாதிரி சாஃப்டா அந்த மாதிரி இதுன்ட்டு உங்களுக்கே இந்த பேஸ்ட்டை பார்த்தா இப்போ விளங்கும். அந்த மாதிரி உங்கள் பேஸ்ட்டும் வரணும். ஓகே, இதுதான் எங்களுக்கு தேவையான பைப்பிங் பேக், கோன் ரோலிங் ஷீட், ஸ்டாக்கினட். இப்போ நாங்கள் ஒரு கிளாஸ் ஒரு இதில் நாங்கள் அந்த ஸ்டாக்கினட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டுக்கணும். போட்டு அந்த உள்ளுக்கு நாங்கள் கோனை போடலுமான மாதிரி ஃபர்ஸ்ட் நாங்கள் அதை போட்டுக்கணும். இப்போ நாங்கள் வச்சுற இந்த கோன் பேஸ்ட்டை அந்த ஸ்டாக்கினட்டுக்குள்ள அதை போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கே விளங்கும் இந்த பேஸ்ட் எவ்வளோ நல்ல சாஃப்டாக அந்த ஒரு பேஸ்ட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ நாங்கள் அந்த ஸ்டாக்கினட்டை அப்படியே எடுத்துட்டு அதை அந்த பைப்பிங் பேக்குக்குள்ள அந்த ஸ்டாக்கினட்டையும் இப்போ நாங்கள் போட்டு பேஸ்டோட பைப்பிங் பேக்கும் ஸ்டாக்கினட்டுக்குள்ள போடணும். அந்த பைப்பிங் பேக்ல இருந்து ஸ்டாக்கினட் பைப்பிங் பேக் அதை நல்லா கெட்டியா பிடிச்சிட்டு ஸ்டாக்கினட்டை மட்டும் நாங்கள் இழுக்கணும்.
அப்போ எங்களுக்கு அந்த மெஹந்தி மட்டும் நீட்டாக வந்து வந்துடும். இந்த பேஸ்ட் இது ஸ்டோக்கினட்லேருந்து நாங்கள் கிளியர் பண்ணி எடுக்கிற இந்த பேஸ்ட் தான் வந்து நான் மெஹந்தி கோன் போடுறதுக்கு நீட்டாக வராது. இல்லாட்டி வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் துண்டு அந்த சுகர்ட வந்து துண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ பாருங்க, நான் அந்த 50 கிராம் மெஹந்தி பவுடரால் செஞ்சது இப்போ எங்களுக்கு எத்தனை கிராம் வந்து இருக்குன்னு பாருங்க. 201 கிராம் இருக்கு. அப்ப நாங்க 50 கிராம் மாலை செஞ்சது 201 கிராம். அப்ப எங்களுக்கு இதால 25 கிராம்ல எத்தனை கோன் செய்யலும்னு நீங்களே யோசிங்க. இப்ப கோன் ரோல் பண்றது, அதுல ஷீட்டை வந்து நாங்க லாஸ்ட் அந்த மூலையிலிருந்து சுத்தணும். அதை நாங்க இப்ப உங்களுக்கு நான் இப்படி சுத்திருக்கேன்னா அந்த மாதிரி சுத்தி டேப்பை வந்து ஒட்டிக்கிறது. நான் இப்ப வந்து இதுல 30 கிராம் பேஸ்ட் தான் போட போறேன். நாங்க பைப்பிங் பேக்ல இந்த பைப்பிங் பேக்ல இருந்து நாங்கள் கோனுக்கு சேஞ்ச் பண்ணும் போது அது நீட்டாக வந்து எங்களுக்கு கோன் செய்யலாம். இல்லைன்னா வந்து அங்கே அளவடிச்சு அந்த மாதிரியே கோன் வந்து நீட்டாக பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த கோன் வந்து இத்தனை கிராம் இருக்குன்னு பாருங்க. ரைட்டாக 30 கிராம்ஸ் இது. அப்போ அந்த இப்போ நாங்கள் வந்து கோனை வந்து அந்த கோன் வந்து 2 பக்கம் வர மடிப்பு துணில் வந்து நாங்கள் டேப்பை ஒட்டி அதை அப்படி சேர்த்து மற்ற பக்கத்தோடு ஒட்டி அதை வந்து மடிக்கணும். மடித்து 2 பக்கத்தையும் சேர்த்து இப்போ உங்களுக்கு விளங்கும் அதில் எப்படி செய்யறேன்னு அப்படி மடிச்சு வச்சுக்கணும் கோன் ரோல் மாதிரி. அதுக்கப்புறம் டேப் எடுத்து இழுத்து வச்சு கொஞ்சம் இழுத்து ஒட்டணும். அப்பதான் வந்து அது கலராம மறுபடி இதாகாம இருக்கும். இப்போ உங்களுக்கு இப்ப விளங்கும் எனக்கு கோன் வந்து இப்படி இருக்கு, இப்படி நீட்டா அந்த மாதிரி பேஸ்ட் வருது அப்படின்ட்டு. இப்ப நாங்க வந்து இப்படி ஒரு பிராக்டிஸ் கோனுக்கு எப்படி பேஸ்ட் செய்யறது, பிராக்டிஸ் கோன் எப்படி ரோல் பண்றது, எப்படி சீல் பண்றது அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வர வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 13 days மெஹந்தி ஆர்டிஸ்ட் சேலஞ்ச் ஒன்று இருக்கு. அதுலயும் கட்டாயம் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.